ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 4 ஸ்டாண்ட் பிரைட் ஹேர் ஸ்டைல். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களோட பிரைடோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு க்ரிம்பிங் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி பேக்கில் வரும்போது தான் நான் இப்போ சொன்னாலும் 4 ஸ்டாண்ட் பிரைடு அது நம்ம ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு போனி டெயில் போட்டுக்கோங்க. சரிங்களா? போனி டெயில் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நாம் இப்போ வந்து ஜஸ்ட் பேக் சைடு மட்டும் போனி டெயில் போட்டு என்னென்ன ஜடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரைடுக்கு என்னென்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். சரிங்களா? நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலை வந்து நான் வந்து அப்புறமா சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேக் சைடில் உள்ளது எல்லாமே வரிசையாக பேசிக்லேருந்தே வரிசையாக நம்ம பார்க்கலாம். அதை வந்து டெய்லியும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? டெய்லி ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் நான் போடுறேன். நீங்கள் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், நம்ம வந்து போனி டெயிலை வந்து 4 பார்ட்டிஷன் ஆட்டு பிரித்தாச்சு. அதில் ரைட் சைடு இருக்கிற பார்ட்டிஷனை வந்து செகண்ட் ஒன்றுக்கு மேலே கொண்டு போங்க. அப்புறம் தேர்ட் ஒன்றுக்கு கீழே கொண்டு வாங்க. திருப்பி 4th ஒன்றுக்கு வந்து மறுபடியும் அது மேலே கொண்டு வாங்க. திருப்பி அதே மாதிரி ரொட்டீனாட்டு அடுத்த ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து திருப்பி மேலே கொண்டு வரணும். தேர்ட் ஒன்றுக்கு கீழே கொண்டு போகணும். திருப்பி மேலே கொண்டு வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போதே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் அதில் வந்து லேட் ஆகுது. எதனாலனா அந்த டம்மியோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டாக சில்கியாக இருக்குது. அதனால் எனக்கு வந்து கரெக்டாக அதை வந்து எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. நம்ம பிரிக்கிற பார்ட்டிஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னா அங்கங்கே கொஞ்சம் நெருங்கி வந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிரிச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், நான் இப்போ போட்டாச்சு, ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் என்கிட்ட வந்து பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் இல்லாதனால நான் அதை போடலை. ரெட் கலர் போட்டிருக்கேன். உங்கள் கிட்டே பிளாக் கலர் இருந்துச்சுன்னா பிளாக் கலர் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவை அப்படின்னா அதில் வந்து பேர்ல் வச்சு எதை வச்சாவது நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா பாருங்கள், நான் பண்ணியிருக்கேன். ஏதோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன்.